போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் திங் கேஸ் சிலிண்டர். மார்னிங் டீ பண்ண, லஞ்ச் குக் பண்ண, டின்னர் ரெடி பண்ண நம்ம கிச்சன்ல கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா டெய்லி லைஃபே ஸ்டாப் ஆகிடும். ஆனா லாஸ்ட் ஃபியூ டேஸா இந்தியால ஒரு ப்ராப்ளம் பத்தி ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க. தட் இஸ் சிலிண்டர் ஷார்டேஜ். புக்கிங் பண்ணின சிலிண்டர் லேட்டா வருது, டெலிவரி லேட் ஆகுது, கமர்ஷியல் சிலிண்டர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. இந்த சிச்சுவேஷன் பத்தி ரொம்ப பேர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, சிலிண்டர் ஷார்டேஜ் ஏன்? பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்னன்னா, இதுக்கும் ஈரான் இஸ்ரேல் வாருக்கும் என்ன சம்பந்தம்? ஈரான்ல நடக்கிற வார், இஸ்ரேல்ல நடக்கிற கான்ஃபிளிக்ட், அது எப்படி சென்னையில இருக்கிற நம்ம கிச்சனுக்குள்ள அஃபெக்ட் ஆகும்? இன்னைக்கு வீடியோல இத பத்தி ஃபுல்லா டீப்பா அனலைஸ் பண்ண போறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரம்யா. வெல்கம் டு ஹலோ மதராசி சேனல். உங்க வீட்டை சுத்தி நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் உங்களை நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? குளோபல் பொலிட்டிக்ஸ் நம்ம கிச்சனுக்கு இம்பாக்ட் பண்ணுவான். நம்ம யூஸ்வலி என்ன நினைப்போம்? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நடக்கிற வார் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் நினைப்போம். பட் ரியாலிட்டி ஹிட்ஸ் டிஃபரண்ட். வேர்ல்ட் எக்கனாமி எல்லாம் இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டிரான்ஸ்போர்ட் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா ஃபுட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கண்டிப்பா இன்ஃபிளேஷன் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் கேஸ் சிலிண்டர் பிரைஸும் குளோபல் பாலிடிக்ஸோட இன்டர் கனெக்டட். எல்பிஜி இந்தியாவுக்கு எங்க இருந்து வருது? இந்தியால யூஸ் பண்ற எல்பிஜி சிலிண்டர் எல்லாம் இந்தியால ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. இந்தியாவுக்கு தேவையான எல்பிஜில ரொம்ப பெரிய போர்ஷன் இம்போர்ட் தான் பண்றோம். மேஜரா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, கத்தார், குவைத், யுஏஇ, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வேர்ல்ட்ல பிக்கஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. இந்தியா எனர்ஜி டிமாண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ சிம்பிளா சொல்லணும்னா, மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிளா இருந்தா இந்தியாவோட எனர்ஜி ஸ்டேபிளா இருக்கும். மிடில் ஈஸ்ட் அன்ஸ்டேபிளா இருந்தா இந்தியால எனர்ஜி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் பேக்ரவுண்ட். இப்போ கொஞ்சம் ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் பத்தியும் பேசலாம். ஈரானும் இஸ்ரேலும் டிகேட்ஸா எனிமீஸ். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி டிஃபரன்ஸ், ரிலிஜியன் டிஃபரன்ஸ், ரீஜனல் பவர் காம்படிஷன், இந்த ஃபேக்டர்ஸ்னால ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் டென்ஷன் ரொம்ப இயர்ஸா இருக்கு. சம்டைம்ஸ் டைரக்ட் வார், பட் ப்ராக்ஸி கான்ஃபிளிக்ட்ஸ் நடக்கும். ரீசென்ட் டைம்ல சிச்சுவேஷன் இன்னும் டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்டரி அட்டாக்ஸ், ட்ரோன் அட்டாக்ஸ் அண்ட் மிசைல் த்ரெட்ஸ். இந்த டென்ஷன்னால மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா இன்ஸ்டெபிலிட்டி ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா வேர்ல்ட் எனர்ஜி லைஃப் லைன், வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியமான சீ ரூட் இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்மால் சி பேசேஜ்ல தான் மிடில் ஈஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஷிப்ஸ் டிராவல் பண்ணும். வேர்ல்ட் ஆயிலோட மேஜர் பெர்சன்டேஜ் இந்த ரூட் வழியா தான் வருது. ஈரானுக்கு இந்த ரூட் மேல கண்ட்ரோல் இருக்கு. வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆனா இந்த ரூட் கண்டிப்பா ரிஸ்க் ஆகும். ஸோ ஷிப்ஸ் டிராவல் பண்ண பயம் வரும். இன்சூரன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஷிப்பிங் கம்பெனிஸ் ரூட் அவாய்ட் பண்ணும். அதனால கண்டிப்பா சப்ளை ஸ்லோ ஆகும். ஸோ சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸும் அதிகமா இருக்கும். குளோபல் எனர்ஜி சிஸ்டம்ல ஒரு ரூல் இருக்கு, சப்ளை டிஸ்டர்ப் ஆனா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட்னால ஷிப்பிங் டிலே ஆகுது, சப்ளை ரெடியூஸ் ஆகுது, இன்சூரன்ஸ் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் கம்பைன் ஆனா கேஸ் சிலிண்டர் பிரைஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதுதான் நடக்குது இப்போ நம்ம நாட்டுல. சோ இந்தியால இம்பாக்ட் வந்து என்னன்னா, இந்தியால ஆல்ரெடி எல்பிஜி டிமாண்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ரோஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எல்பிஜி யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது நம்ம உஜ்வாலா யோஜனானால எல்பிஜி யூசேஜ் இன்னும் அதிகமா இருக்கு. சப்ளை டிலே ஆனா புக்கிங் வெயிட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், டெலிவரியிலும் டிலே ஆகும், கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்டாரண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஃபுட் பிரைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். சோ ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் கமர்ஷியல் சிலிண்டர் ஷார்டேஜ் ரொம்ப ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. சோ ஹோட்டல்ஸ் எமர்ஜென்சியா இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சம் பிளேசஸ்ல வுட் ஃபயர் கூட யூஸ் பண்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. இது மாடர்ன் சிட்டிஸ்ல ரேர் சினாரியோ தான் இல்லையா? பட் எனர்ஜி கிரைசிஸ் வந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷனும் வரும் அப்படின்ட்டு நமக்கு இதெல்லாம் காட்டுது. சோ பிரைஸ் இன்க்ரீஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ் சிலிண்டர் பிரைஸ் இன்க்ரீஸ்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பிக்கஸ்ட் இம்பாக்டா தான் இருக்கு. சோ ஆல்ரெடி ஃபுட் இன்ஃபிளேஷன் இருக்கு, பெட்ரோல் பிரைஸ் ஹை, ரெண்ட் ஹை, ஸ்கூல் ஃபீஸ் ஹை. இந்த சிச்சுவேஷன்ல குக்கிங் கேஸ் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆனா கண்டிப்பா ஃபேமிலி பட்ஜெட் ரொம்ப அடி வாங்கும் இல்லையா? சோ கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்தியன் கவர்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிஃபைனரிஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் எல்பிஜி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. புக்கிங் கேப்பும் இன்க்ரீஸ் பண்றாங்க. பேனிக் பாயிங்க வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சப்ளை ஸ்டெபிலைஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபியூச்சர் சினாரியோ என்னவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் அப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் வார் வந்து எஸ்கலேட் ஆனா எனர்ஜி பிரைசஸ் குளோபலா வரலாம், ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்,
கேஸ் சப்ளை டிஸ்டர்ப் ஆகலாம், இன்ஃபிளேஷனும் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் டிப்ளமேட்டிக் டாக் சக்சஸ் ஆனா கண்டிப்பா சிச்சுவேஷன் நார்மல் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னவா இருக்கலாம்னா, இந்தியா ஃபியூச்சர்ல எனர்ஜி செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியதா இருக்கு கண்டிப்பா இல்லையா. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியால ஆல்ரெடி இல்ல. சோ டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ரெனியூபிள் எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் குக்கிங், எலக்ட்ரிக் குக்கிங், பைப் கேஸ் நெட்வொர்க். சோ இந்தியால இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த ஆப்ஷன்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது இந்தியால கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி கிச்சன்ல இருக்கிற கேஸ் சிலிண்டர் கூட குளோபல் பொலிட்டிக்ஸோட இன்டர் கனெக்டடா இருக்கு. ஈரான் இஸ்ரேல் வார் மாதிரி கான்ஃபிளிக்ஸ் thousands of kilometers அவேல நடந்தாலும் இந்தியால இம்பாக்ட் வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனா அமைஞ்சிருக்கு. வேர்ல்டு பொலிட்டிக்ஸ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எனர்ஜி செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்கணும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.